Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 880-7984-342. திமுக இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இடம் கொடுக்கல. இந்த காங்கிரஸ் கூட்டணியில சமூக நீதி பின்பற்றப்படும் நினைக்கிறீங்களா? பிஜேபி குடிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு பல வருடங்களா காங்கிரஸ் தான் இருந்திருக்கு. அப்ப ஏன் அவங்க எடுக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற திமுக குடிவாரி கணக்கு எடுப்பு பண்ண மாட்டாங்க. திமுக எடுக்காத காரணம் இன ரீதியாக வெளிப்படுவாங்கலாம் எடுக்கல. பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களை பிரிச்சிரும். அவங்க மதத்தை வச்சுதானே அரசியல் பண்றாங்க. இந்துக்களை சாதி ரீதியா பிரிச்சிங்கன்னா அவங்க பிளவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பிளாட்டண்டா தெரியுது இல்ல. இப்ப முர்மு அவர்கள் இருக்காங்க, அவங்களை எதுக்காவது முன்னிலைப்படுத்திருக்காங்களா? ஏன் முன்னிலைப்படுத்தல? ஏன்னா அவங்க பிற்படுத்தப்பட்ட பிஜேபி மத ரீதியாக சொல்லும்போது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா இங்க சாதி பிரச்சனை பெரிய அளவில் வந்துடும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல அதுவுமே கண்கட்டு விதை தான். எப்படி இங்க மத ரீதியா எடுக்கிறாங்களோ சிஎம்மா நான் எடுக்க முடியும்ன்ற அந்த சூழல் இருக்கும்போது ஏன் ஸ்டாலின் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்களே தமிழ் கிடையாது. அது வெளிப்பட்டுச்சுன்னா இங்க வேற்று இனத்தவர் இந்த அளவுக்கு கோலோச்சு இருக்க முடியாது. திமுகவுடைய டபுள் ஃபேஸ் நீங்க பார்க்கணும். இந்தி ஒழிப்புன்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சு, நாங்க சாதி ஒழிப்பு. நீங்க சாதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா சாதி வச்சு உள்ள ஒதுக்கீடை நீங்க அபாலிஷ் பண்ணணும். இன்னும் ஒரு பெரும் குழப்பம் என்ன அப்படின்னா, பறையருக்கான கோட்டா இருந்ததுல 1.5% சக்கிலியருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இனத்துக்கான ஒரு நீதியே கிடைக்காத போது சமூக நீதி எங்க தேடும்? தமிழர்கள் திமுகவோ அதிமுகவோ இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் ஆதரவு போட்டுட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, அதிமுக இனி இருக்காதுங்கிற இடத்துல மறுபடியும் அது துளிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அதிகம். அது சாதிய கட்சியா பார்க்கப்பட ஆரம்பிச்சது இப்போ உடைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் சரியா இருக்கு. கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிமுக போகும். அதாவது கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு பாதி அதிமுக போகும், பாதி நாம. ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய ஆதரவாளர் இனியவள் ரஜினி அவர்கள். வணக்கம். வணக்கம். காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் மோடி இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் சரியான சமூக நீதியாக இருக்கும், பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் 15 தொகுதிகள் கேட்டிருக்காங்க திமுகவில். காங்கிரஸ் வாங்கக்கூடிய 15 தொகுதிகளில் அந்த சமூக நீதி பின்பற்றப்படுமா? அங்கே இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்குவாங்களா? திமுக இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் சரியான இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இடம் கொடுக்கல. இந்த காங்கிரஸ் கூட்டணியில் இந்த சமூக நீதி பின்பற்றப்படும் நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த குடிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு தளவாடம் தானே தவிர சமூக நீதிக்கான ஒற்றை இலக்கு கிடையாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். வெறுமனே இதை மட்டுமே ஒரு சமூக நீதிக்கான ஒரு விடயமா பார்த்தோம்னா அது ஸ்டூபிடிட்டி. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனின் பொருளாதாரம் தான் ஆக்சுவலாக இலக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் சிறப்பான ஒரு பொருளாதாரத்துக்குள்ளார வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த குடிவாரி ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, சில குடிகள் நசுக்கப்பட்டிருக்கு, இல்லை அதுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு, அது வளர்றதுக்கான சூழல் உருவாக்கலை அப்படிங்கிறது. இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு, பிஜேபி குடிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு. பல வருடங்களா காங்கிரஸ் தான் இருந்திருக்கு. அப்ப ஏன் அவங்க எடுக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற திமுக இங்க எடுக்க மாட்டேங்குது. இது ஏங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். பிஜேபி மறுக்கிறதுக்கான காரணம், காங்கிரஸும் மறுக்கிறதுக்கான, அதாவது இருக்கும்போது இப்போ பதவியில் இருக்கும்போது எடுக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த 3% வெளிப்பட்டுருவாங்க. ஏன்னா எடுத்ததை மறைச்சாங்க. ஐ திங்க் 2011 நினைக்கிறேன். எடுத்த அந்த கணக்கை இது உள்ள பிரச்சனையா வரும் அப்படிங்கிறதுக்காக அதை மூடி மறைச்சாங்க. பிராமணர்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்ததுனால எடுக்க மாட்டாங்க. ஆமா, பிராமணர்கள் தெரிஞ்சிடும். இது ஒரு இந்திய அளவில். ஏன்னா இந்துக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டால இப்போ நம்ம மெஜாரிட்டி ஹிந்துஸ் அப்படிங்கிறத அந்த ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இது ஒரு இந்து நாடு அப்படின்ற கட்டமைக்கிறதுக்கு பிஜேபிக்கு அது வசதியா இருக்கு. இதே அதிக பதவிகளில் இருக்கிறவங்க, அதிக ஆதிக்கத்தில் இருக்கவங்க, கிட்டத்தட்ட சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3% உள்ளவங்க தான். இது வெளிப்பட்டுரும். அப்போ பிஜேபிக்கு ஏன் அவங்க அதுக்காக வரமாட்டேங்கிறாங்க, அது எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதுக்கு இது காரணம் இதுதான். திமுக பார்த்தீங்க அப்படின்னா,
எல்லா மாநிலங்கள்லயும் அவரவர்களுடைய இனத்தவர் தான் தலைவராக இருக்காங்க. உங்களுக்கு சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காமராஜர் தாண்டி நமக்கு வேறு யாருமே கிடையாது. இன்னைக்குள்ள சூழலில் வந்து கிட்டத்தட்ட இப்போ சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னா இங்கே பெரும்பாலான மக்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியர், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பறையர். ஆனால் அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன்ஸ் பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப 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 கம்மி. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பேர் அந்த எம்பி இதில் இருக்கிற 16 பேர் வந்து தெலுங்கர்கள். அப்போ அந்த இடத்துலையும் நம்ம வந்து வெளிப்பட்டுரும். இப்போ இங்கே சாதி வாரி எடுக்கிறாங்க. இப்போ சிம்மானண்ணன் கூட சொல்லியிருக்காங்க சாதி வாரி மட்டும் எடுக்கக்கூடாது, மொழி வாரியும் எடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ குடிவாரி எடுத்தாலே வந்து மொழி வந்துடும் நமக்கு. குடி எப்படி நீங்கள் வந்து அடையாளம் பண்ணுவீங்க? குடிப்பெயரை வச்சுதான். அப்போ அந்த குடிப்பெயரை நமக்கு வந்து காட்டிடும். இதுல இன்னும் ஒரு பெரும் குழப்பம் என்ன அப்படின்னா, பறையருக்கான கோட்டா இருந்ததுல அதுல ஒரு 1.5% வந்து சக்கிலியருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து இனத்துக்கான ஒரு நீதியே கிடைக்காத போது சமூக நீதி எங்க தேடுறது? இல்லை, இப்போ திமுக எடுக்காத காரணம் வந்து இன ரீதியாக வெளிப்படுவாங்கலாம் தான் எடுக்கலன்ட்டு. பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களை வந்து பிரிச்சிரும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி? அதுதான், அவங்க வந்து மதத்தை வச்சுதானே அரசியல் பண்றாங்க. அவங்க முழுக்க இந்துக்களை வந்து சாதி ரீதியா பிரிச்சிங்கன்னா அவங்களை வந்து பிளவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இப்ப அவங்க சாதி ரீதியா எதுவும் பண்றது இல்லையா, ரொம்ப பிளாட்டண்டா தெரியுது இல்ல. இப்ப முர்மு அவர்கள் இருக்காங்க, அவங்களை எதுக்காவது படுத்திருக்காங்களா? எத்தனை இவெண்ட்ஸ் நடந்திருக்கு, ஏன் முன்னிலைப்படுத்தல? ஏன்னா அவங்க பிற்படுத்தப்பட்டவர். அப்போ அது ஒரு காரணமா இவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை காது கொடுத்து கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. we have to use our brain. நம்மளுடைய அறிவை உபயோகிச்சு இது ஏன் சொல்றாங்கன்றதை பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா அந்த 3% வந்து எந்த அளவுக்கு வலிமையா இருக்காங்கன்றது வெளிப்பட்டுரும். அதுக்காக தான் அந்த மாதிரி வெளிப்பட்டுட்டா. இப்ப இந்துக்கள்னு சொல்றாங்க, இது இந்து நாடு, இந்துக்களுக்கான நாடு, இந்து கடவுள் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற இஸ்லாமியர், கிறிஸ்தவர் இல்லை மற்றவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து மதம் மாற்றத்துக்காக வராங்க. அப்போ நீங்கள் அந்த இதுலேயே எடுக்கும்போது 17% தான் முஸ்லிம், 3% தான் வந்து கிறிஸ்தவர்கள். அதாவது கிறிஸ்தவர்கள், ஜெயினிசம் இதெல்லாம் சேர்ந்தே 3% தான் இருந்தது. 300 ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சி பண்ணாங்க. 300 ஆண்டுகள். அந்த 300 ஆண்டுகளில் 3% தான் வந்து உங்களுக்கு கிறிஸ்தவர்களாக மாறி இருக்காங்க. ஆனால் பாருங்க, பிஜேபி எதை காட்டி சொல்லுது? மிஷினரிஸ். அவங்க வந்து நம்மளை மதமாற்றம் செய்கிறாங்க, இந்துக்கள் இதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வராங்க அப்படிங்கிறது பயமுறுத்துது. 300 ஆண்டுகள் அவங்க இருந்த போதே மாறாத ஒரு விஷயம் வந்து இப்போ மாறும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது. ஆனால் இது மக்கள் நம்புது. இதை வந்து என்ன சொல்றது, பிஜேபியை கண்ணை மூடிட்டு நம்புபவர்கள், அதே மாதிரி அந்த RSS சித்தாந்தத்துக்குள்ளார இருந்து வந்தவங்க எல்லாரும் வந்து கண்ணை மூடிட்டு அதை நம்புறாங்க. எனக்குமே வந்து நான் திருப்பி கேட்பேன், நீ என்னதான் பண்ணாலும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த 3% மேலே போகலையே. அதே மாதிரி முகலாயர்கள் ஆண்டாங்க, அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த 17% மேலே போகலை. இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம இங்கே ஒன்று தமிழர்களை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ கிறிஸ்தவத்தில் வந்து சில அந்த என்ன சொல்றது, எல்லாரும் சமமா, எல்லாரும் இறைவனின் பிள்ளைகள் இப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க. அந்த கான்செப்ட் வந்து நம்ம தமிழர்கள்ட்ட ஏற்கனவே இருந்தது. அதனால்தான் 2000 வருடங்களுக்கு முன்னாடி தோமையார் வந்து, அதாவது இயேசுனுடைய டிசைபிள், டிரெக்ட் அப்பாசல் வந்து இங்கே வந்தார். நம்ம சின்ன மலை இதெல்லாம் வந்து அவரோட அவர் வந்து போனார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அவர் கொலை செய்யப்பட்டார் கூட. அப்போ இது இருந்துமே இந்த 2000 வருடங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு 3% தான் இருக்காங்க, 2.7% டு பி ப்ரிசைஸ். அப்போ ஏன் மாற்றம் வரலன்னா, தமிழர்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கு, ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய சமயம், நம்மளுடைய சித்தாந்தங்கள் வந்து அதுக்கு ரெலவெண்டா இருக்கிறது தான். யார் மாறி இருப்பாங்க அந்த ஆரம்ப காலத்துலன்னா, உங்களை என்ன சொல்றது, சிறுமைப்படுத்தி உங்களுடைய குடியை வச்சு சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் வேற வழி இல்லாம அதை எடுத்திருக்கலாம். இன்னொன்று வந்து அங்கிருந்து வந்து இங்க பணி செய்யறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து இவங்க இவ்வளோ தூரம் வந்து அதாவது ஒரு வெள்ளத்தோலோட இந்த வெயில்ல வந்து நமக்கு இணையா வேலை செய்யும் போது அதை பார்த்து ஒரு அட்ராக்ட், ஐயோ இவங்க வந்து இவ்வளோ அழகா செய்யறாங்களே, அப்போ இவங்களுடைய கடவுள் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஆளா இருக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அது வேணும் அப்படின்னு போனவங்க. இந்த 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் இருக்க முடியும். இப்போ
இப்போ பிஜேபி வந்து மத ரீதியாக சொல்லும்போது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா இங்க வந்து சாதி பிரச்சனை பெரிய அளவில் வந்துடும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல அதுவுமே கண்கட்டு விதை தான். எப்படி இங்க வந்து மத ரீதியா எடுக்கிறாங்களோ இங்க வந்து இன ரீதி. காரணம் என்ன அப்படின்னா, அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து நீங்க கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா இப்போ பீகார் எடுத்தது, ஆந்திரா எடுத்தது இல்லையா? ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்தாரு, நிதிஷ்குமார் பீகார்ல எடுத்தாங்க. அதாவது நான் ஒரு சிஎம்மா நான் வந்து எடுக்க முடியும்ன்ற அந்த சூழல் இருக்கும்போது ஏன் வந்து ஸ்டாலின் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவங்களே தமிழ் கிடையாது. அப்போ வந்து எத்தனை தமிழர்கள் இங்க எத்தனை தமிழர்கள் இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். அதுக்கு பிரதிநிதித்துவம் எவ்வளவு இருக்குங்கிறதும் வெளிப்பட்டுரும். அது வெளிப்பட்டுச்சுன்னா இங்க வேற்று இனத்தவர் வந்து இந்த அளவுக்கு கோலோச்சு இருக்க முடியாது. நீங்க எந்த துறையை எடுத்துக்கோங்க, அரசியல் தொடங்கி சினிமா துறையில இருந்து வணிகம்ல இருந்து எதை எடுத்தாலும் வந்து வேற்றினத்தவர் தான் இங்க வந்து கோலோச்சிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் மார்வாடிஸ், பனியாக்கள் இவங்கெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா தெலுங்கர்கள், கன்னடர்கள் இவங்கெல்லாம் நமக்கு தெரியல. நம்மளோட கலந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த ஒரு அவங்களுடைய ஆதிக்கம், அவங்களுடைய பொருளாதாரம் வந்து வீழ்த்தப்படக்கூடிய சூழல் இருக்கு, வெளிப்பற்றக்கூடிய சூழல் இருக்கு. அப்போ அதுக்காக வந்து அவங்க குடிவாரி கணக்கெடுப்பு பண்ண மாட்டாங்க. இப்போ 2024 தேர்தல் வரும். அது காங்கிரஸ் கட்சி வந்து 15 சீட்டு கேட்டிருக்காங்க. அதுல 2019 தேர்தலே வந்து 2 இஸ்லாமியர்கள் கொடுக்கணும், ஒரு கிறிஸ்தவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ கொடுக்கக்கூடிய சீட்டுகள்ல வந்து இதே பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் நினைக்கிறீங்களா திமுக கூட்டணி? இல்ல, போன முறையும் உங்களுக்கு வந்து பெண்களுமே பாத்தீங்கன்னா 2 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. திமுகல இருந்து 2 பேர் தான், அதுவும் அவங்களுடைய ஆட்கள் தான், அவங்க குடும்பத்து ஆட்கள். தமிழச்சி தங்கப்பாண்டியன், அதே மாதிரி கனிமொழி, இவங்க 2 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. கூட்டணியில இருக்குன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாங்க இஸ்லாமியர் ஒருத்தர் இருந்தாரா? சரியா ஞாபகம் இல்லை. ஆனா இவங்களுடைய இதுல வந்து இஸ்லாமியர் ஒருத்தருமே கிடையாது. அப்ப அந்த பிரதிநிதித்துவம்லாம் அதே மாதிரி குடிவாரி இப்போ 1 இயர் தான் அதிகம்ன்ற போது அந்த 1 இயருக்கான ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக கொடுக்கணும். அடுத்தது பறையர்ன்ற போது அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட சரியான டேட்டா டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனா அதிகப்படியா இருக்கிறது இந்த இந்த 2 சமூகம் இல்ல, அடுத்த சமூகங்களும் இருக்கு. பட் நம்பர் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 1 இயர், அடுத்தது பறையர், அப்படிதான் வருது. தேவேந்திர குல வேளாளர்கள் இப்படி லைனா வருது. அப்ப இதுக்கான ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்லைல்ல. இப்போ திமுகவுடைய டபுள் ஃபேஸ் நீங்க பார்க்கணும். என்ன அப்படின்னா, திமுக என்ன சொல்லி வந்துச்சு? இந்தி ஒழிப்புன்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா நாங்க சாதி ஒழிக்கிறோம், நாங்க சாதி ஒழிப்புன்னு. இந்த நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டமே தவறுன்னு சொல்லுவேன். எப்பவுமே எல்லா இடத்துலயும் தைரியமா இதை ஒண்ணு சொல்றது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சாதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா சாதி வச்சு உள்ள ஒதுக்கீடை வந்து நீங்க அபாலிஷ் பண்ணணும். நீங்க சாதி இல்லை, சாதிய குடி அடையாளத்தை வந்து யாருமே உபயோகிக்க கூடாது. குடி அடையாளம் வந்து அருவருக்கத்தக்கது. குடியில வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாதுங்கிறத நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்றேன். ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனா ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதனால நான் வந்து குடி அடையாளம் உபயோகிக்க கூடாதுன்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட இட் இஸ் ராங் ஃபினாமினன். அப்போ யூ ஆர் கான்ட்ராஸ்டிங். நீங்களே வந்து எதை சொல்றீங்களோ அதை செய்றீங்க. அதே மாதிரி அவங்க இப்ப கொடுக்குறாங்க இல்லையா, அந்த எந்த இடத்துல எந்த குடி அதிகமா இருக்கோ அதை அந்த ரெப்ரசன்டேஷன் தானே கொடுக்குறாங்க. இல்லைன்னா பொருளாதாரம். ஆக்சுவலாக வந்து இது அதுதான் சொன்னேன், பொருளாதாரத்தை வச்சுதான் நம்ம இனி முன்னேறணுமே தவிர்த்து குடிகளை வச்சு கிடையாது. குறிப்பா நீங்க சொல்லும்போது 2 சமூகங்கள்னு சொல்லும்போது பறையர் சமூகம்னு சொல்றீங்க. திருமாவளவன் அவர்களுக்கு வந்து தனித்தொகுதிகள் மட்டுமே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு திமுக. பொது தொகுதி கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் தமிழர்கள் வந்து திமுகவோ அதிமுகவோ இந்த 2 கட்சிகளுக்கு தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மழுங்கடிக்கப்பட்ட அறிவு தான். இப்போ இன்னைக்கு தமிழர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, அந்த அறிவு மழுங்கடிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்துல வந்து காமராஜரை வீழ்த்திட்டாங்க, இந்த தமிழின மக்கள் வீழ்த்திட்டாங்க அப்படின்ற போது அங்க வந்து அவர் வந்து அதாவது இந்திய தேசத்தின் அந்த இதுக்கு வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனதுனாலதான், அதாவது காங்கிரஸ் அந்த இந்தி இதெல்லாம் வந்து அவர் எதிர்க்கல. அதனாலதான் வந்து நம்மளுடைய மக்கள் அறிவார்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் அந்த 60-70 வருஷம் முன்னாடி நான் சொல்றது, அந்த அறிவார்ந்த முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, இவர் சரியா வரமாட்டாரு, ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ் அடையாளத்தை நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்கள சூஸ் பண்ணாங்க. ஆனா இவங்க ரொம்ப சாமர்த்தியமா கருணாநிதியோட எழுத்துல அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீரப்பன் ஒரு வசனம் சொல்வார் ஒரு படத்துல, இந்த படம் பேரு டக்கு ஞாபகம்ல. அதுல வந்து என்னன்னா, ஐயா மக்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்ற போது மதுவை கொடு,
எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ட்டு. ஆனா மனுஷன் அந்த மைண்டை வச்சிருந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு அந்த அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் இன்னைக்கு ஒரு சாதாரணமா வந்து டாஸ்மாக் ஒழிச்சா பல பிரச்சனைகள் தீரும். பாதி பிரச்சனை தமிழ்நாட்டில் தீந்துரும். டாஸ்மாகை ஒழிச்சிங்கன்னா பாதி பிரச்சனை தீந்துரும். அதுக்கப்புறம் படிப்படியாக பல பிரச்சனைகள் தீரும். இன்னைக்கு டாஸ்மாக் ஒழிக்கணும்னு சொல்லும் போது நம்ம தமிழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ரெவென்யூக்கு என்ன பண்றது, காசுக்கு என்ன பண்றது, நம்ம பிள்ளைங்களை வந்து குடிகாரனை ஆக்கணும் இல்லை விபச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம அலோவ் பண்ணுவோமா? அப்போ அரசாங்கம் அதை செய்யுது. அரசாங்கம் நம்மளை குடிக்க வச்சு வேடிக்கை பார்க்குது. எதுக்காக? இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாருங்க, இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி அடித்தளத்தில் இருக்கவன் அடித்தளத்திலே இருக்கணும். நடுவில் இருக்கவன் வந்து இஎம்ஐ பாட்டி தண்ணி அடிக்கணுமா, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணுமா, அவன் மைண்ட் அதில் செலுத்தியாச்சு. அப்போ யோசிக்கிறதுக்கான திறனை வந்து நம்ம மக்கள்கிட்ட மழுங்கடிச்சிட்டதுனால இன்னைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. கையறு நிலையில நம்ம நிற்கிறோம். 2019 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 20 ஆண்களுக்கு 20 பெண்கள் சரிசமமாக கொடுத்தாங்க. 2024 தேர்தல் கிழமை எப்படி இருக்கு? நம்ம காங்கிரஸ் பிஜேபி இருக்கு. போன முறை வந்து பிஜேபி கூட அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு, ஆனால் இப்போ தனித்து இருக்காங்க. 2024 தேர்தல் எப்படி இருக்குன்னு தெரியும். அதாவது நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பதட்டம் இருந்தது. பிஜேபி வந்து இங்கே காலோச்சிருமோ, இது இங்கே வந்து அது வச்சிருமோ, அது வளர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நேற்று வரைக்கும் எனக்குமே இருந்தது. ஏன்னா அவங்களோட கூட்டணி இவங்கெல்லாம் எனக்கு கூட்டணி வராங்கன்னு சொல்லிட்டா பிஜேபி வந்து ஒரு மிரட்டல் விடுத்துட்டு, ஆக்சுவலாக மிரட்டல் தான் அது. அதிமுகவுக்கு மிரட்டல், அதே மாதிரி ஒரு மைண்ட் மேப்பிங், நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு இட் இஸ் அ டாக்டிக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நேற்று எடப்பாடியார் எடுத்த ஒரு டிசிஷன் வந்து ஹேஸ் ஸ்டாப்பிள்ட் ஆர் திங்கிங். மீனி பிஜேபியோட கூட்டணி கிடையாது. அஃப்கோர்ஸ் ஓபிஎஸை வச்சு அதை நன்றி இல்லை, அது இல்லை, என்ன நன்றி வேண்டி கிடக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல. பட் த திங் இஸ், அவர் எடுத்த அந்த முடிவு வந்து பல விஷயங்களில் வந்து திருப்பி இப்போ வந்து அரசியலில் ஒரு சேஞ்சஸ் வரும். ஏன்னா அதிமுக இனி இருக்காதுங்கிற இடத்துல வந்து மறுபடியும் அது துளிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகம். அது சாதிய கட்சியாக பார்க்கப்பட ஆரம்பிச்சது. பட் ஐ திங்க் அதை வந்து இப்போ உடைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் சரியா இருக்கு. இப்போ 2019 தேர்தலில் பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக ஓட்டு கேட்டுருந்தாங்க. இப்போ பிஜேபியோட இல்லை அதிமுக, கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போகும். அதாவது கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுகள் வந்து எனக்கு தெரிஞ்சு பாதி வந்து அதிமுகவுக்கு போகும், பாதி நாம் தமிழருக்கு போகும். அதாவது நாம் தமிழர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து அதிமுகவுக்கு போகும், போட்டுருவாங்க. திமுகவுக்கு வந்து இந்த முறை கிறிஸ்துவ இஸ்லாமிய ஓட்டு டவுட்டு தான். காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒன்றியத்தோடு இருக்காங்கன்ற அந்த உணர்வு வந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ என்னைய சேர்ந்தவர்கள், நான் கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்ததுனால எனக்கு அது தெரியும். உள்ளே வந்து அந்த ஒரு வேண்டாம் போதும், இனி திமுகவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஊழலும் நிறைய இருக்குது, அவங்களால எதையுமே எதிர்க்க முடியல, அவங்க என்னென்ன கமிட்மெண்ட் பண்ணாங்களோ, என்னென்ன செய்கிறேன்னு சொன்னாங்களோ எதுவுமே அவங்க செய்யலை, அதே மாதிரி நமக்கான பாதுகாப்பும் உறுதிப்படப்படலை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிறிஸ்துவ இது இருக்கு இல்லையா, என்ஜிஓஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆப்ரேட் பண்ண முடியாமல் சம்பளம் எடுத்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய பதைப்பு. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் வந்து லீவ் கிடைக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எதுலேயுமே அதாவது இன்னும் நம்முடைய மக்கள் சென்ட்ரலுக்காக வேலை செஞ்சாலும் அவங்களுடைய உரிமைகள் இந்த மாநிலத்தில் பாதுகாக்கப்படணும்ல. ஆனால் அது நடக்கலை. அது தன்னிச்சையாக வேலை செய்யுது, ஒன்றியம்ங்கிறது தன்னிச்சையாக வேலை செய்யுது. அப்போ இங்கே வந்து அந்த ஒரு பதட்ட சூழல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே வந்து நிறைய அந்த பதட்டம். ஸோ இட் வில் சேஞ்ச். திமுக வந்து மறுபடியும் வின் பண்ணுறது கஷ்டம்தான். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.